பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணு கொண்டுதான் இணைஞ்சு இருக்கு உறவு எல்லாம் மஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான். ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணுன்னா மாட்டு பொங்கல் விளாக் தாங்க. அதாவது சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா நான் கொல்லைக்கு போயிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அம்மாவும் கோலம் போட்டு அழகாக கலர் அடிச்சிருந்தாங்க. எங்களுடைய மாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து கோலம் போட்டாங்க, பாப்பா வந்து கலர் அடித்தாங்க. அந்த சூரிய பகவான் வந்து பாப்பா போட்டிருந்தாங்க. இதெல்லாம் போட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி அவள் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. கலர்லாம் சூஸ் பண்ணது ஃபுல்லாக பாப்பா தான். வீடியோஸ் எடுத்ததும் பாப்பா தாங்க. அவள் தான் எடுத்துக்கா. சீக்கிரமாக ஹரிபரியாங்கிறதால டக்குன்னு போட்டதால் இப்படி இருக்குது. இன்னும் அழகாக இருக்கும். இந்த கோலம் எனக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொல்லைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து கடலைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி பாய்ச்சணும்னு அதை விட ரெண்டாவது தண்ணி பாய்ச்சி ரெடியாகிடுச்சு. உரம் போட்டது வந்து கடலை பாருங்க. நம்ம தாய்க்கு அடுத்தது, நம்மளுடைய தாய்ப்பாலுக்கு அடுத்தது சுத்தமான பால் குடித்து நம்ம வளர்ந்ததுன்னா அது நம்ம பசுமாடு தாங்க. பசுமாடு ஆகட்டும், மாடு பொதுவாக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெய்வம் தாங்க. நமக்கு வந்து அன்னைக்கு அடுத்தபடியாக குழந்தைங்களுக்கு சுத்தமான உணவுகளை ஊட்டக்கூடிய ஒரே பால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாட்டுப்பால் தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தின் இன்றியமையாத ஒரு பொருள்னு சொல்லலாம். இப்போ தான் டிராக்டர் அது இதுன்னு வந்துடுச்சு. அப்போ வந்து இந்த மாட்டை வச்சு தான் ஏர் உழுகிறது, தொடருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், மாட்டோட எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்பட்டுட்டு இருந்தது. அதை வச்சு பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய எருதுகள்லாம் வந்து அதாவது எருவாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணோம். நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு கிட்ட போனேன். நான் கிட்ட போனால் தான் அது ஆக்சுவலாக அடிக்க திரும்பிச்சா எதுக்குன்னு தெரிஞ்சு பயம் வந்து திரும்ப ஓடியாந்துட்டேன். ஆனால் இந்த மாடு வந்து முட்டாதுங்க. எனக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கு சாயங்காலம் தான் வந்து மாட்டு பொங்கல் வந்து வைப்பாங்க. எங்கள் வீட்டில் மாடு இல்லைங்க. நான் வந்து கொல்லைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து மாடு கட்டியிருந்தாங்க தெருவில். அதை தான் பார்த்துட்டு அழகாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் மாடுக்கிட்ட எப்பயும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கணும். மாடு வந்து உதைக்கவும் செய்யும், உதைக்கவும் செய்யும், முட்டவும் செய்யும், உதைக்கவும் செய்யும். நான் கிட்ட போகிறப்பெல்லாம் அது வந்து திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரி, நம்ம மாடுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, சரி நம்ம கண்ணுக்குட்டிக்கிட்ட நம்ம வித்தையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டிக்கிட்ட போனேன். அது நான் கிட்ட போனது ஏதோ சாப்பாடு தான் கொடுக்க வரேன்னு நினச்சிட்டு கையை வந்து லிக் பண்ணி பார்த்துச்சா, சரி ஓகே. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லையிலேருந்து அது என்னது காராமணி பயிரோடைய செடி வந்து அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காராமணி செடியெல்லாம் வந்து எல்லாரையும் பிடுங்க சொல்லிட்டாங்க. அதில் காய் இல்லை, சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆடு மாடுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து நான் கண்ணுக்குட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க அந்த கண்ணுக்குட்டி. நம்மளுடைய வீட்டில் ஒன்றா தான் நம்ம வந்து மாடுகள்னே சொல்ல மாட்டோம், அதுக்கு வந்து பேர் வச்சுருப்போம். மேக்ஸிமம் வந்து லக்ஷ்மி, என்னென்ன பேர் பிடிக்குமோ அந்த கோமாதாவை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு தெய்வமாக தான் ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. உரம் போட்டதும் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி செகண்ட் தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொல்லைக்கு போயிருந்தோம். சரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. நமக்கு வந்து சரி பொங்கல்லாம் வச்சுட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு கொல்லையில் தண்ணி பாய்ச்சாங்க அப்பா. சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உளுந்தும் வந்து விளைஞ்சிருந்துச்சு. சரி உளுந்தையும் பிடுங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொல்லைக்கு போனோம். ஆனால் உளுந்து வந்து அன்னைக்கு எடுக்கலை. ஏன்னா வந்து எங்களால் தனியாக எடுக்க முடியல. கொஞ்சம் எடுத்து பார்த்தோம், ஆனால் நிறையா இருந்தது. அதனால் ஆள் வச்சுக்கிட்டோம் அப்புறமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டரில் பைப் வந்து இன்னொரு கப்ளிங் போடுறதுக்காக என்ன ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா, ஒரு பந்தம் மாதிரி ஒரு குச்சி மாதிரி அதில் துணி சுற்றிக்கிட்டாங்க. துணி சுற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே எரிச்சு டக்குன்னு வந்து அதுக்குள்ளே விட்டால் அந்த பைப் வாய் வந்து அகலமாகும். அந்த டைமில் வந்து இந்த பெரிய பைப்பாக அதுக்குள்ளே வச்சு இணைச்சிடுவாங்க. அதனால் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். புதுசாக இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க காலில் வந்து செம்மையாக எலும்பு கிடைக்குது. அதனால் அந்த இடத்துலேருந்து இன்னொரு ப்ளேஸ்க்கு வந்தாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து தீயை காட்டும் பொழுது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த
பைப் வந்து விரியும். பிளாஸ்டிக் எப்பயுமே என்ன ஆகும்னா நம்ம லூஸ் ஆகும். லூஸ் கொடுக்கும்போது டக்குன்னு வந்து இன்னொரு பைப்பும் அதையும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளான். அப்படி தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அதை பார்த்துட்டு இருந்தேன்னா, நானும் வித்தியாசமாக இப்போ தான் பார்க்குறேன்னா அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சுடுது செம்மையாக. அந்த பைப் வந்து உள்ளவே போக முடிய மாட்டேங்குது, சுட்டுக்கிட்டே இருந்தது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, சரி அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சரி அப்பா அங்கேருந்து வந்து அப்பாவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்களால தனியாக செய்ய முடியலையா, அதனால் அவங்களும் செஞ்சாங்க. இவங்க வந்து நம்ம கொல்லைக்கு பக்கத்து கொல்லைக்காரவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுட்டுடுச்சா அப்புறம் அப்பா வந்து அவங்க தான் அப்புறம் அப்பா தான் சரி பண்ணாங்க. சரி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த மோட்டர் தண்ணி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே அழகாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. வாட்டர் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. பியூர் மினரல் வாட்டருங்க. இதை குடித்தா எந்த ஒரு மினரல்ஸும் நமக்கு எடுக்காமல் அப்படியே பியூர் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை நம்ம குடித்தா அவ்வளோ சத்துக்கள் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த தண்ணியெலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் தண்ணி. ஓகே டியர்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அந்த பைப்பை வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக பைப்பு செட் பண்ணி அவங்களும் வந்து கப்ளிங் மாட்டிட்டாங்க. வேறு கானுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு. விவசாயம் பண்ணுறதுல நஷ்டம் தாங்க வரும். அப்படி ஒவ்வொரு விவசாயம் நம்ம நஷ்டம் வரும்னு யோசித்தா யார் தான் விவசாயம் பண்ணுறது, யார் தான் சாப்பிட்றது? நம்ம எல்லாருமே வந்து விவசாயத்தை வந்து லாபம் வரல அப்படின்னு சொல்லி கைவிட்டுக்கிட்டே இருந்தோன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து, நம்ம சாப்பிட்ற காய்கறிலேருந்து இதெல்லாம் வந்து யார் விளைவிக்கிறதுன்னு தெரியல. அதனால் வந்து ஏழை விவசாயிகளை வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா பணக்காரவங்க யாரும் வந்து விவசாயிகள் யாரும் பணக்காரவங்களை ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு 10 ரூபா ஒரு தக்காளி விற்குதுன்னா அதை வந்து வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து வந்து 2 ரூபா அந்த மாதிரி தரத்தில் தான் வாங்கியிருப்பாங்க. 5 ரூபா விற்கிதுன்னா ஒரு 1 ரூபா இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் விவசாயியோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விவசாயியோடைய கஷ்டம் இன்னொரு விவசாயிக்கு தான் தெரியும். அந்த விவசாய பொருள் விளைஞ்சி நம்ம கைக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியது, எவ்வளோ இன்னல்கள் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க வருது. இந்த ஒரு கொல்லை பாயறதுக்கே 3 டேஸ் எடுத்துக்கும். அந்த ஒரு 3 டேஸும் வந்து இவங்க நைட்டு பகல் இதெல்லாம் வந்து பாராமல் தண்ணி திறந்து விட்டு ஒரு கானாக பாய்ச்சி எடுத்தால் தான் 3 நாளில் பாயும். அந்த 3 நாளும் வந்து இவங்க எங்கேயும் வெளியில் போக முடியாது. இங்கேயே நின்று தான் வந்து தண்ணி பாய்ச்சாகணும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அப்பா தண்ணி பாய்ச்சி தான் போயிருக்காங்க. காலையில் போனாங்க, இன்னும் சாப்பிட கூட வீட்டுக்கு வரல. மார்னிங் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். மதியம் வந்து எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்டோம், வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்னுமே அவங்க சாப்பிட வரல. எப்போ வந்து அவங்க சாப்பிட்றதுன்னு தெரில. மணி 5 ஆகுது. ஒவ்வொரு விவசாயிகளுடைய நிலைமை இது தாங்க. எவ்வளோதான் நம்ம வந்து களை வெட்டினாலும் ஒரு ஆள் சம்பளம் பார்த்திங்கன்னா 200 ரூபா. ஒரு காலையிலேருந்து காலைல 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு காலைல 8 மணிக்கு வந்து 11 மணிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 200 கொடுக்கணும். திருப்பி மதியமும் அப்படி தான் வந்து 2 மணிக்கு வந்து 5 மணிக்கு போவாங்க. அப்பயும் அவங்களுக்கு 200 தான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணுறோம். ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. யாருக்கெல்லாம் வந்து இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லைவ் போட்டிருக்கேன் உளுந்து பிடுங்கக்குள்ளே, அதையும் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்கல, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அதாவது கத்திரி நாற்று விட்டுருக்காங்க. நம்ம வந்து கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, அது ஒரு இடத்துல முளைக்காமல் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல வந்து கத்திரிக்காய் செடி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று விட்டுருக்காங்க. அது பாருங்க கேப் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கத்திரிக்காயை நட்டு விட்டால் அது 4 காய் காய்க்கும். அதனால் அந்த கத்திரிக்காய் நாற்று நட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்ததும் அதை பிடுங்கி வேறு இடத்துல நடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காய் வந்து நல்லபடியாக காய்க்கும். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து கீரை வந்து நல்லா விளைஞ்சி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து இதை பிடுங்கிடுவாங்க. அப்பா பிடுங்கி வந்து சேல் பண்ணிடுவாங்க. உங்கள் ஊர்லலாம் பிடிச்ச கீரை கட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் 10 ரூபா தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொல்லைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அம்மா வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாக்கோலம் போடுவாங்க, ப்ளஸ் நான்வெஜ் செய்வாங்க.
பட்டி இருக்கிறவங்க வீட்டில் நான்வெஜ் செய்வாங்களா என்னன்னு தெரில. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வீட்டு தெய்வத்துக்கு படைப்பாங்க. ஆனால் சாமி ரூமில் படைக்க மாட்டாங்கங்க. சாமி ரூமுக்கு வெளியில் ஒரு இலை போட்டு படைப்பாங்க. சாமி ரூமுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், வடை, பாயாசம், பொரியல் இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அழகாக மாக்கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்சு ரெடியாகவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து சாமி ரூமில் விளக்கேற்றினாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விளக்கேற்றணும். சாமி ரூமில் நம்ம பெருமாள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதனால் நான்வெஜ் வந்து சாமி ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் வெளியில் வச்சு நம்ம முன்னோர்களுக்கு, வீட்டு தெய்வத்துக்கு, இவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம். உங்கள் வீட்டில் எந்த வழக்கம்னு சொல்லுங்கள். நாங்கள் காலையிலே வந்து சிக்கன் ப்ளஸ் மட்டன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இது ஈவினிங்காக தான் சாமிக்கு படைப்பாங்கங்கிறது ஒரே ஒரு டிஷ் மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம், மீன் மட்டும். மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டன் சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நைட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மட்டன் இந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் வந்து ஜீரண சக்தி அதிகமாக இருக்கிற பொருளெல்லாம் வந்து மார்னிங்கும் மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து இந்த ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம். ஃபிஷ்ஷும் கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் சாமிக்கு மட்டும். மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மார்னிங் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதோடு விட்டுட்டோம். அங்கே சாமி ரூமில் வந்து வடை இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம். அன்றைக்கி வந்து அம்மா அழகாக மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, முட்டை, அப்பளம், வடை, பாயாசம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நீங்கள்லாம் என்ன செஞ்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பொங்கல் டே அவ்வளோ அழகாக போச்சு. மாட்டு பொங்கல் டே அவ்வளோ அழகாக போச்சு. தைப்பொங்கலுக்கும் லைவ் போட்டிருந்தேன் பாருங்கள். கொல்லைக்கு போகிற வழியில் நிறைய மயில்கள் இருக்குது. அங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சா, அதான் உங்ககிட்டே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி இந்த மயில் மட்டும் இல்லைங்க, மயிலோடைய குட்டி மயிலெலாம் அது கூடயே வச்சுருந்துச்சு. அதை அவங்கள்ட்ட காட்டலான்னு தான், தெரியுதா என்னன்னு தெரியல, அதை அவங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொல்லைக்கு போயிட்டு அழகாக ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கருநாளில் அன்றைக்கி எடுத்த வீடியோஸ். அது வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணல, கம்மியாக தான், அது மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.